திருமணம் செய்து கொள்வதாக இளம்பெண்ணை ஏமாற்றிய பாடகர் குருகுவனை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். எங்க வீட்டில் வந்து நான் கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்தேன். எனக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸாக வந்துட்டான் வீட்டுக்கு. வந்துட்டு என்னோட வித்தவுட் மை கன்சர்ன் நான் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனேன். அது வித்தவுட் மை கன்சர்ன் பண்ணிவிட்டான். எனக்கு தலைமறைவாக இருந்த குற்றம் சாட்டப்பட்ட இளைஞரை போலீசார் தட்டி தூக்கிய தரமான சம்பவம். சென்னை மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்தவர் 26 வயதாகும் குருகுவன். சென்னையில் வாரந்தோறும் நடக்கும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியிலும் பல இசையமைப்பாளர்களின் நேரலை இசை நிகழ்ச்சியிலும் பங்கேற்று வருகிறார். இந்த நிலையில் பாடகர் குருகுவன் மீது பரங்கிமலை பகுதியைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியரான இளம்பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். ஓய்வு பெற்ற வங்கி மேலாளரின் மகளான இளம்பெண் அளித்த புகாரில் குருகுவன் தனக்கு இசை நிகழ்ச்சி ஒன்றில் கடந்த மே மாதம் அறிமுகமானதாகவும் சில நாட்களிலேயே தன்னை திருமணம் செய்து கொள்வதாக தன்னிடம் கேட்டதால் தனது பெற்றோரிடம் வந்து பேசுமாறு கூறியுள்ளார். நானுமே நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு கையை கொடுத்துருந்தேன். ஈவன் நான் அவங்களோட நேம் கூட நான் கேட்கவே இல்லை. அவங்க கிட்ட சடனா என்னோட பேரும் என்னோட இதுவும் கேட்டாங்க. நான் அவங்களை அப்படி திரும்பி பார்த்தேன். எதுக்கு என் பேர் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எதுக்கு என்னோட இன்ஸ்டா ஐடின்னு பார்த்தேன். அப்புறம் கேட்டவுடனே நானும் கொடுத்தேன் இன்ஸ்டா ஐடியா. அப்புறம் உங்க நம்பர் கிடைக்குமான்னு கேட்டாங்க. எதுக்கு என் நம்பர்லாம் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா தான் அப்படின்னாங்க சிம்பிளி. தனது பெற்றோரை வந்து சந்தித்த குருகுவன் உங்களது மகள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற பாகுபாடு எல்லாம் தான் பார்க்க மாட்டேன், அவரை திருமணம் செய்து வைக்குமாறு தனது பெற்றோரிடம் பேசியதாக கூறப்படுகிறது. லவ் மாதிரி எடுத்துட்டு போக நான் விரும்பல. பிகாஸ் நான் அந்த சிச்சுவேஷன்லயும் இல்ல. அவன் தைரியமா அடுத்த ஒரு 1 வீக்லயே வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணிடுவீங்களா, ஏஜும் இடிக்குது அண்ட் ஒருவர் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் காஸ்ட் நான் பாத்துக்கிறேன், எது வந்தாலும் என்ன நம்பி நீங்க அவளை அனுப்பலாம், கண்டிப்பா நான் தான் வாழ போறது, எனக்கு அந்த இது இருக்குல்ல, நான் பாத்துக்குவேன் கண்டிப்பா யாமினி அப்படின்ட்டு. இதையடுத்து காதலர்களாக பழகி வந்த நிலையில் உடல்நலம் சரியில்லாமல் வீட்டில் தனியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தன்னை சந்திக்க வந்த குருகுவன் வீட்டில் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தன்னை கட்டாயப்படுத்தி வைத்துக் கொண்டதாகவும் சீக்கிரமாகவே இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி தன்னை சமாதானப்படுத்தியதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். எங்க வீட்டில் வந்து நான் கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்தேன். எனக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸாக வந்துட்டான் வீட்டுக்கு. வந்துட்டு என்னோட வித்தவுட் மை கன்சர்ன் நான் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனேன். அது வித்தவுட் மை கன்சர்ன் பண்ணிவிட்டான். எனக்கு மேலும் நேர்காணலில் இன்னும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக பரங்கிமலை மகளிர் காவல் நிலைய போலீசார் பாடகர் குருகுவன் மீது பொய்யான உத்தரவாதம் கொடுத்து உறவு வைத்துக் கொள்வது, மிரட்டி அவமதித்து ஆதாரங்களை அடிப்பது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு பாடகர் குருகுவனை அழைத்தனர். ஆனால் தனது குடும்பத்தினருடன் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் பெருங்குடி பகுதியில் தலைமறைவாக இருந்த குருகுவனை போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாவே இருந்துச்சு விஷயத்துல. கொஞ்சம் நிறைய அவனோட போன் கூட நான் செக் பண்ணதே கிடையாது. நாட் ஈவன் அவன் போனை ஒரு நாள் கூட செக் பண்ணது கிடையாது. கன்சீவ் ஆனா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்லாம் வந்துச்சு. அப்பதான் சடனா போயிட்டு நான் வந்து செக் பண்ண பாக்குறேன், நான் கன்சீவா இருக்கேன் ஆக்சுவலி.